கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இம்மானுவேல் என்ற ஒரு பெயர் உண்டு. அதன் பொருள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆம், நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறவர். இதைதான் எரேமியா 30ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவனில்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். அற்புதமான தேவனின் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் ஒருவேளை பாபிலோனிலே சிறைப்பட்டு போனாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். நேபுகாத்நேசர் வந்து எருசலேமை அழித்து என்னுடைய தேவ ஆலயத்தை இடித்து போட்டாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் மீண்டும் 70 ஆண்டுகள் கழித்து உங்களை எருசலேமுக்கு கூட்டி வந்து என்னுடைய ஆலயத்தை நான் கட்டுவேன், என்னுடைய தேசத்தை நான் கட்டுவேன், எருசலேமின் மதில்களை நான் கட்டுவேன் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். இவ்வாக்கிலே தேவன் சொல்கிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு, அதாவது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர்களை அழிப்பதற்காக எழும்பும் மக்கள் தற்காலிகமாக வெற்றி பெறலாம். பாபிலோனியர்கள் வந்து எருசலேமை பிடித்து கடவுளுடைய பிள்ளைகளை சிறைப்பிடித்து செல்லலாம். ஆனால் அவர்களை நான் நிர்மூலமாக்குவேன் என்று தேவன் சொல்கிறார். அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு வந்தது. பெர்ஷியர்கள் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பிடித்த போது அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் இல்லாமல் போயிற்று. இன்றைக்கு அசீரிய சாம்ராஜ்யம் இல்லை, அதுவும் அழிந்து போயிற்று. ஆனால் இஸ்ரவேலோ தேவனால் பாதுகாக்கப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஆகையினால நான் உன்னை தண்டிப்பேன். எப்படி தண்டிப்பேன்? மட்டாய் தண்டிப்பேன். மட்டாய் தண்டிப்பேன் என்றால் என்ன பொருள்? அவருடைய தண்டனை நிமித்தமாக நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்முடைய மனம் திரும்புதலுக்கு நேராக அவர் நம்மை தண்டித்து திசை திருப்புகிறார். எனவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இவ்வசனங்களிலே 3 கருத்துக்கள். முதலாவது, நம் வாழ்வை மீண்டும் கட்டும்படி தேவன் நம்மோடு இருக்கிறார். எதற்காக தேவன் இந்த 70 ஆண்டுகள் அவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும்? அப்படி செய்யவில்லை என்றால் தங்கள் பாவத்திலே இஸ்ரவேல் மக்கள் அழிந்து போயிருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே சீரழித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்களை சீர்படுத்தும்படியாக தேவன் அவர்களை பாபிலோனுக்கு அழைத்து சென்றார். ஆனால் அவர் அங்கே அவர்களோடு கூட இருந்தார். நமக்கு பிறர் தீமை செய்கையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நேபுகாத்நேசரோ பாபிலோனிய படையோ இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தது தீமைதான். கடவுள் அதை அனுமதித்தார். தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்தின் நிமித்தம் கடவுள் அதை அனுமதித்தார். அப்படி தன்னுடைய பிள்ளைகள் பிறரால் வாதிக்கப்படும் போதும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக, இல்லை என்றால் நம்மை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக சில நேரங்களிலே அவிசுவாசிகளும் நம்மை சுற்றியுள்ள மக்களும் நம்மை மேற்கொள்ள தேவன் அனுமதித்தாலும், ஒருவேளை நாம் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம், நாம் பிறரால் வாதிக்கப்படுகிறோம் என்று நினைத்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக, நாம் அழிந்து போகாமல் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசங்களெல்லாம் பெரிய வெற்றிகளை பெறும், ஆனால் இல்லாமல் போகும். ஒருவேளை நீங்கள் தோல்விகளை அடையலாம், வெட்கம் அடையலாம், நீங்கள் தண்டிக்கப்படலாம், ஆனால் நான் உங்களோடு கூட இருப்பேன், ஆகையினால நீங்கள் அழிந்து போவதில்லை. நம் வாழ்வும் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மை கைவிட மாட்டார். அந்த தேவன் தாமே இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.